மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் நீங்க தொழில் செய்கிற இடத்துல கூட சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வயதானவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் சறுக்கி விழுறது, இல்லைன்னா கொஞ்சம் மாடிப்படி இறங்கும் பொழுது ஏதாவது தடுக்கி விழுவது, இந்த மாதிரியெல்லாம் சில கோளாறுகள் ஏற்படலாம். கவனமாக தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது இதையெல்லாம் தவிர்த்து விடக்கூடியதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல தினம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்பது போல சில நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சாதகமான நல்ல பலன்கள், நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கக்கூடுவதற்கான ஒரு சிறப்பான தினமாக அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் என்பது ஏராளமாக இருக்கும், கடுமையான உழைப்புகள் இருக்கும். ஆனால் அந்த கடுமையான உழைப்புனா ஒரு இலக்கை நோக்கி நீங்களா விரும்பி ஆசைப்பட்டு செய்யக்கூடிய ஒரு உழைப்புன்னு கூட வச்சுக்கலாம். அதற்கான அற்புதமான நல்ல பலன்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். சில புதிய தொடக்கங்கள், சில முடிவடையாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை முனைந்து நின்று முடிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் மனசுல எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் செயல்பட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினமாக வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு இனிமையான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல சூழல் நிலவும். சில புதிய எண்ணங்கள் உதயமாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல ரொம்ப ஒரு அர்த்தம் பொதிந்தவையாகும். மற்றவர்களுடைய கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மேலும் காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகளும், திருமணம் போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சிறு சிறு தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான ஒரு தினம். தனிப்பட்ட வாழ்க்கையில இனிமையான நல்ல நிகழ்வுகள், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவது, எதிர்பாராத நல்ல ஒரு நிகழ்வுகள், சந்தோஷங்கள் தரக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதையும் ஆராய்ந்து உங்கள் முடிவுகளை எடுப்பது நல்லது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எது தடைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, இல்ல தொழில எந்த ஒரு விஷயங்களை தாண்ட முடியாமல் தடுக்கப்படுகிறீர்களோ அதையெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். ரொம்ப நாளா ஒரு லைசன்ஸ் வரணும், கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சாங்ஷன் வரணும்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். இப்ப அதுக்கான ஒரு நல்ல ஒரு கிளியரன்ஸ், அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படும்.
நல்ல இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல ஒரு நல்ல எண்ணங்கள், மனசுல ஒரு அமைதி, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தினம். நீங்க செய்யக்கூடிய எல்லா ஒரு விஷயங்கள்லையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சாதகமான சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினம். அற்புதமான ஒரு தினமாக இது அமைகிறது. வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரங்களுக்கு நல்ல சாதகமான நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை தாண்டி நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். அடுத்து துலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்யற வேலையில நல்ல பெயரும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும். நமக்கு முன்பின் தெரியாதவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப உதவிகரமாக அமைவார்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். அதே நேரத்தில் விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல லாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இனிமையான ஒரு சூழல் நிலவும். தெய்வ அனுகூலம் மிக்க தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். உங்களுக்கு பல நாளா தடைப்பட்டிருந்த சில விஷயங்கள்லாம் தடைகள் விலகி வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய அளவுக்கு நல்ல இனிமையான நல்ல சூழல்களை எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிதானமான போக்கை கையாள வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சில முக்கியமான விஷயங்கள்ல எதிர்பாராத சில தடைகளும் பின்னடைவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் மனக்கவலைகள் அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. பணம், எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் சற்றே தாமதமாக வருவதற்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான ஒரு சூழலை காண்பிக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தவறுகள் நிகழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் நடக்காமல் இருந்தால், தடைப்பட்டு இருந்தால், இல்லை உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் திருமண வரன்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, நல்ல பலன்கள் ஏற்படும். அதற்கான தடைகள் நீங்கும். சுபமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிணக்குகளும் நீங்கும். காதல் திருமணங்கள் போன்ற விஷயங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். சிறப்பான ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களுக்கு சிறப்பான பலன். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் ஏற்படும். தெளிவான சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் இருந்தாலும் முயற்சியால் ஓரளவுக்கு வெற்றிகள் அடையலாம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிலை மாறி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய அளவில் சூழ்நிலைகள் உருவாகும். சில நேரங்களில் கடன்களை திருப்பிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் நல்ல மாற்றங்கள், உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக அமையும். இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது
அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான நல்ல பலன்கள் ஏற்படும், உதவிகளும் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களே ஏற்படும், தன வரவும் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் வரக்கூடிய சந்தோஷங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மனசுல ஒரு தெளிவு இருக்கும். சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டு அதை பேசி தீர்த்துருவீங்க. அதனால பிரச்சனைகளிலிருந்து ஓரளவுக்கு உங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. மனக்கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில விஷயங்கள்ல முயன்று சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக் கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நன்மைகளும் தரக்கூடிய தினமாக அமையும்.